நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, முதல்ல நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். நீதிமன்றம் இன்னைக்கு இந்த மக்களை உடனடியாக அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உடனடியா அப்புறப்படுத்துறதுக்கு இவங்க யாருமே குப்பைகள் கிடையாது. ரோட்ல ஆக்கிரமிச்சு கிடந்தாக்கிறத தான் அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ரோடுகளை ஆக்கிரமிச்சு குப்பைகளா இல்ல. முதல்ல சட்டக்கல்லூரி மாணவர்களாவும் இங்க இருக்கவங்க சட்டக்கல்லூரி மாணவர்களா இருக்காங்க, லாயராவும் இருக்கும். அப்போ சட்டம் படித்தவர்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நீதிபதிகளை தான் விமர்சிக்க கூடாதே தவிர நீதிமன்ற தீர்ப்புகளை, நீதிமன்ற உத்தரவுகளை விமர்சிப்பது என்பது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். எப்படி போராடுறதுன்றது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டோ ஃபண்டமெண்டல் ரைட்டோ, அதே மாதிரி எங்களுடைய கருத்துக்களையும் நீதிமன்ற உத்தரவையும் விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. நீதிபதிகளை விமர்சிக்க கூடாதுன்றது வேற, நீதிமன்ற உத்தரவுகளும் விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். நீங்க நீதின்ற பேர்ல அநீதியை கொடுத்தீங்க. என்னங்க கேட்டுட்டாங்க இந்த மக்கள் 13 நாளா ரோட்ல உட்காந்து? இதுக்கு முன்னாடி 5 நாள் அம்பத்தூர்ல உண்ணாவிரதம் இருந்தாங்க, யாருமே கண்டுக்கல. அதனாலதான் அதுக்கப்புறம் ரிப்பன் பில்டிங் முன்னாடி இன்னைக்கு 13வது நாள் நைட்டு பகலா இந்த சாக்கடையிலையும் இந்த கொசுக்கடையிலையும் இந்த மழை தேங்கி நின்னுச்சு. மழையில நினைச்சிருந்தாங்க, இன்னைக்கு ஒரு அம்மா மயங்கி விழுந்தாங்க, நேற்று 2 பேர் மயங்கி விழுந்தாங்க. இங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, 2 பாத்ரூம்ங்க. அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆனா கூட அந்த 2 பாத்ரூம் தான். இதே இடத்துல துணியை மாத்தி இதே இடத்துல குளிச்சு யாரும் வீடு இல்லாதவங்க கிடையாது. அடித்தட்டு மக்களாவே இருந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு குட்டி கூடாவது இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு குழந்தை குட்டி விட்டு ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க அப்புறப்படுத்துங்கன்றீங்க, அதெல்லாம் ரைட்டு. போராட்டத்தை முடிக்கணும்ன்றீங்க, ரைட்டு. யாருங்க விரும்பி ரோட்ல படுத்தில்ல. எங்களுக்கு நீங்க ஒரே ஒரு கோரிக்கை என்ன, உங்ககிட்ட கவர்மெண்ட் வேலை கேட்கறாங்களா இல்ல குரூப் 1 குரூப் 2 வேலை கேட்கறாங்களா? இது வரைக்கும் நான் பார்த்த வேலையை என்கிட்ட கொடுங்காதன்னு கேட்கறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த வேலையை அப்படியே கொடுத்து தொலைன்னு கேட்கறாங்க. இவங்க 31 நாள் வேலைக்கு போனா 23,000 ரூபாய் சம்பளங்க. அந்த 23,000 ரூபாய் சம்பளம் கவர்மெண்ட் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? தோழர்கள் கோர்ட்ல கேஸ போட்டு மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி இவங்களுக்கு அந்த உரிமையை கூட வாங்கி கொடுத்தாங்க. யாரும் இந்த அரசு கிட்ட பிச்சை கேட்கல. 23,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 30,000 ரூபாய் சம்பளம் கூடன்னு ஊதிய உயர்வு கேட்டு போராடல. 23,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 16,000 ரூபாய் சம்பளத்துக்கு எனக்கு குறைக்காத, வீட்டு வாடகை கொடுக்கணும், என் குழந்தை குட்டியை படிக்க வைக்கணும், நான் குப்பான்றேன், ஆனா என் வீட்டு பிள்ளை படிக்கணும், நான் ரோட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க. அவங்களே நீங்க குப்பைகளை விட மோசமா டீல் பண்றீங்க. நீங்க சொன்னீங்க உங்களுடன் முதல்வர்னு. எப்ப? எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எல்லா போராட்டத்திலையும் போய் உட்கார்ந்தாரு. சாதியான படுகொலைனா முதலா போய் உட்கார்ந்தாரு. சாதி கலவரம்னா போய் உட்கார்ந்தாரு. மாணவர் போராட்டத்துல உட்கார்ந்தாரு. ஏன் இதே தூய்மை பணியாளர் போராட்டத்துல உட்கார்ந்தாரு. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க 285ல என்ன கொடுத்தீங்க? 44வது பக்கத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்றோம்னு வாக்குறுதி கொடுத்தீங்க. எங்க போச்சு உங்க வாக்குறுதி? உங்க வாக்குறுதி இன்னைக்கு நிறைவேற்ற சொல்லி கேட்டா எட்டி கூட பாக்கலீங்க இந்த சமூக நீதி முதல்வர். விடியல் ஆட்சி யாருக்கு இங்க விடியல்? 2 நாள் சுதந்திர தினமா நாங்க இங்க காலி பண்ணணுமா? யாருக்கு இங்க சுதந்திரம்? ராம்கி மாதிரி தனியார் நிறுவனத்துக்கு கார்பரேட்டுக்கு தான் சுதந்திரம். அப்ப அவங்கிட்டே ஓட்டு பிச்சை கேட்க வேண்டியதானே? எதுக்கு ஓட்டு கேட்டு எங்க வீட்டை தள்ளீங்க? எதுக்கு தேர்தல் வாக்குறுதின்னு கொடுத்தீங்க? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாங்க. இது விடியல் அரசு, சமூக நீதி அரசு. எது சமூக நீதி? ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமைகளை கேட்டு 13 நாளா ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களை எட்டி பார்க்க துப்பு இல்ல, போயிட்டாரு. நாங்க சோசியலிச கியூபாவை காப்பாத்துவோம், ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்போம். சோசியலிசம் என்னன்னு தெரியுமா? இந்த முதலமைச்சருக்கு நானும் பாதி கம்யூனிஸ்ட்ன்றாரு. கம்யூனிஸ்ட்ன்றவன் உரிமையை கேட்டு ரோட்ல உட்காந்து போராடுறவன். இந்த போராட்டத்தை யார் நடத்துறாங்கன்றீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி கொடி பறந்துகிட்டு இருக்குங்க. எல்டியூசி, உழைப்போர் உரிமை இயக்கம், ஏஐசிசிடியூன்ற 3 அமைப்புகள் தான் அந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் ஒரு கையில செங்கொடியை முடிச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இவர்களை பார்க்க துப்பு இல்ல. வந்துட்டாரு. நாங்க கம்யூனிசத்துல பாதி, நாங்க மக்களுக்காகனு. யாரோட முதல்வர்? உங்களுடன் முதல்வர்ன்றதை மாத்திக்கிட்டு ராங்கி நிறுவனத்துடன் முதல்வர், தனியார் முதலாளிகளோடு முதல்வர், கார்பரேட்டுகளுக்காக முதல்வர்னு பேர் வச்சுக்கோங்க. பொருத்தமா இருக்கும். அதுதான் பொருத்தமா இருக்கும். இன்னைக்கு சட்டக்கல்லூரி மாணவர் வராங்க, ஸ்ட்ரைட்டா வராங்க அந்த போலீஸ்காரம்மா. நீங்களாம் ஆதரவு தெரிவிக்க கூடாதுன்னு. யார் ஆதரவு தெரிவிக்க கூடாது? ஏன் தெரிவிக்க கூடாது? எதிர்கட்சியா இருக்கும் பொழுது முதலமைச்சரும் அவங்க பையனும் போய் உட்காந்து ஆதரவு தெரிவிச்ச கூட்டம் தானே இது. நீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது பண்ணுவீங்க, ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது உங்க மேல ஓப்பனா மிரட்டிட்டு போறாங்க. இவங்களெல்லாம் நோட் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. இவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. நாங்கெல்லாம் தெரியாமலாங்க ரோட்ல வந்திருக்கோம். நாங்களே சட்டம் படிச்சவங்க தான். நீங்க என்ன ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். என்ன அடக்குமுறை வந்தாலும் இந்த மக்கள் மிக உறுதியாக அவர்களுடைய கோரிக்கை போராட்டத்துல நிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் போராட்டத்தை விட மாட்டோம், பணி நிரந்தரம் பண்ணுன்னு உறுதியா இருக்காங்க. இவங்களையெல்லாம் நீ கைது பண்ணி ஜெயில அடைச்சிட்டீங்கன்னா உன் வீட்டு குப்பையெல்லாம் நீ அழிக்கிறியா? இல்ல இந்த போலீஸ்காரங்களை வச்சு கைது பண்ற போலீஸ்காரங்களை வச்சு குப்பை அழிக்கிறியா? இல்ல இந்த மேயர்ல இருந்து ஆபீசர்ல இருந்து அவங்கள ரோட்ல விளக்கமாத்த புடிச்சு ரோட்டை போட்டுறீங்களா? தயாரா? சேகர் பாபு வருவாரா? வரமாட்டீங்கல்ல?
உங்களுக்கு கொரோனா காலத்துல மழை வந்துருச்சுன்னா, வெள்ளம் வந்துருச்சுன்னா, புயல் வந்துருச்சுன்னா சாக்கடையில இறங்கி கூட சுத்தம் பண்றதுக்கு நாங்க வேணும். ஆனா இன்னைக்கு எங்க உரிமை வேணும்னு கேட்டா எங்களை குப்பை மாதிரி தூக்கி போடுவீங்க. நீங்க குப்பையை அள்ளுறதுக்கு தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு வாங்க, நீங்க தயாரா இருங்க, கைதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். போராட்டம், மக்கள் போராட்டம் தொடரும் வரை ஜனநாயக சக்திகளும் மாணவர்களும் சட்டக்கல்லூரி மாணவர்களும் ஜனநாயக முற்போக்கு அமைப்புகளும் பொதுமக்களும் இங்கதான் உறுதியா இருப்போம். நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்க உங்க கூடவே நிற்போம். அது வந்து மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஓட்டு கேட்டு நீ என் வீட்டு வாசலுக்கு வருவல, இன்னைக்கு நான் என் உரிமை வேணும் ரோட்ல படுத்து கிடக்கிறேன், எட்டி பார்க்கல. இன்னும் ஒரு வருஷத்துல 2026 எலெக்ஷன் வருது. ஓட்டு கேட்டு என் வீட்டு வாசலுக்கு வருவல, தக்க பதிலடி கொடுக்கப்படும். தேர்தல்ல மட்டும் கிடையாது, பாட்டாளி வர்க்கம் தொழிலாளர் வர்க்கத்தோட அந்த வீரியமும் அந்த தைரியமும் அதோட எக்குறுதியும் போராட்ட களங்கள்ல 13 நாளா பாக்குறோம். மழை வந்தா கலைஞ்சிருவாங்க, வெயில் வந்தா கலைஞ்சிருவாங்க, 4 நாள் போனா கலைஞ்சிருவாங்கன்னு அப்படி இல்ல. உறுதியை வந்து இவர்கள் காட்டுவார்கள். மக்களை வஞ்சிக்கக்கூடிய மக்களோட இன்னைக்கு கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்ணீருக்கும் மக்களை வஞ்சிக்கிறதுக்கும் மக்களை இப்படி குப்பை மாதிரி நடத்துறதுக்கும் நிச்சயமா இந்த அரசு பதில் சொல்லிதான் ஆகணும். மக்களுக்கான காலம் வரும் பொழுது தக்க பதிலடி கொடுப்பாங்க. அன்னைக்கு மக்களோட கை உயரும் பொழுது இவங்கெல்லாம் தூக்கி குப்பையில வீசப்படுவாங்க. இந்த மக்கள் வீசுவாங்க. நன்றி.